காரணம் என்னன்னாக்கா, இப்போ நான் வந்து ஓலா, ஊபர்லாம் எதுவும் போடல. நான் வாயிலேயே கேட்டு அப்படியே போறது. ஓலா, ஊபர் இருக்கிறனால நாங்க எக்ஸ்ட்ரா கேட்டோம் வச்சுங்க. அவங்க அதனால தாங்க அவங்க வண்டியிலே ஏறுறதில்ல. ஓலா, ஊபர் போட்டாக்கா நாங்க அதிலே போயிடுறோம். இது மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே போச்சுனாக்கா டூ வீலரே ஓடாது. ஆமாண்ணா. அதுதான் உண்மை. வீட்டில் தான் போட்டு பூட்டி வைக்கணும், இல்லை காயலாங்கல்ல தான் தூக்கிப்போம். கவர்மெண்ட்டோடைய நீட்ஸ் நிறையா இருக்குது, சரிங்களா? அவங்களுடைய இதை தான் பார்ப்பாங்க. ஆனால் மக்களுடைய நீட்ஸ் அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. மக்களுக்காக தான் அவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க நமக்காக எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம பேருண்ணா ஜெயக்குமார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலு, சிஎன்ஜி, எல்பிஜி எல்லாம் ப்ரைஸ் ஏறி இருந்துச்சுண்ணா. வார் காரணம்னாங்க. சரி. இப்போ வார் வந்து முடிய போது நாங்கள் வந்து டீல் சைன் பண்ண போகிறோம். பீஸ் டீலு ஸ்ட்ரைட்டாக ஃபார்மஸ் ஓப்பன் பண்ண போகிறோன்றாங்க. ஓகே. உங்களுக்கு சிஎன்ஜி ப்ரைஸ் எவ்வளோ கம்மியான நல்லா இருக்கும்ண்ணா? இப்போ 97 ரூபாய் விற்கிது. முதல்ல ஓல்டு பழைய ரேட்டு வந்து 90 ரூபாய் 50 காசு இருந்தது. அதே ரேட் இருந்தால் கூட பரவாயில்ல, அதோட கம்மியாக பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். வேறு என்ன சொல்ல? பழைய ரேட் எவ்வளோண்ணா இருந்துச்சு? 90 ரூபாய் 50 காசு இருந்தது. இப்போ 90 ரூபா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லாயிருக்கும். இல்லை, அதோட இன்னும் கம்மியாக இருந்தால் கூட எனக்கு நல்லது தான். ஆனால் கம்மியாக வரத்துக்கு சான்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைய இது வந்தாலே போதும் அப்படின்னு தான். இப்போ வந்து 97 ரூபா இருந்துச்சுலண்ணா. 97 ரூபா ஆனப்போ உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் பாதிச்சு? அதனால் என்னன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா நஷ்டம் ஆகுது. ஏன்னா ஒரு நாளைக்கு நான் 3 கேஜி போடுவேன். ஓகேண்ணா. எனக்கு 3 கேஜி போடுறப்ப எனக்கு 270 ரூபா 280 ரூபா வருது. ஒரு நாளைக்கு அவ்வளோதான் ஓட்டுவேன் என்னால். நான் காலையில் 8 மணிக்கு எடுத்தால் நைட்டு 8 மணிக்கெலாம் வீட்டில் விட்டுடுவேன். அதனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 ரூபாக்குள்ளார இப்போ கொஞ்சம் அதிகம் மைனஸ் ஆகுது. எனக்கு இன்கமிங் மைனஸ் ஆகுது. அவ்வளோதான், வேறு என்ன சார்? ஆனால் இப்போ கஸ்டமர் தானே புரிஞ்சுக்கலாம். இப்போ 97 ரூபா விற்றப்ப எப்படியும் ஒரு 10 ரூபா ஏற்றி சொல்லியிருப்பீங்க. இல்லை, தரமாட்டாங்க, இறங்கிடுறாங்க. ஓகேண்ணா. காரணம் என்னன்னாக்கா, இப்போது நான் வந்து ஓலா, ஊபர்லாம் எதுவும் போடல. நான் வாயிலேயே கேட்டு அப்படியே போகிறது. ஓலா, ஊபர் இருக்கிறனால நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டோம் வச்சுங்க. அவங்க அதனால தாங்க அவங்க வண்டியிலே ஏறுறதில்ல. ஓலா, ஊபர் போட்டாக்கா நாங்கள் அதிலே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசஞ்சர் சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் எதுவும் கேட்டு பார்ப்பேன். இப்போ கூட போனேன், இங்கேருந்து ட்ரிப்ளிகேன் கோஷ் ஆஸ்பத்திரி போனேன். ஓகேண்ணா. 70 ரூபா கேட்டேன், கொடுத்துட்டாங்க. அது ஒரு நியாயமாக தான் கேட்டுன்னு போகிறது. ஏன்னா அதிகமாக கேட்டாலும் இறங்கி போயிடுவாங்களா, இல்லை ஓலாவே இறங்கி போட்டுக்கிறாங்க, ஓலா, ஊபர் போட்டுக்கிறாங்க. அப்போ நான் உட்காந்தே தான் இருக்கிறதா இருக்கும். அதனால் ஒரு ரீசனபிள் ரேட்டு கேட்டு நான் போயின்னே இருக்குது. அப்போ 97 ரூபா வந்து உங்களுக்கு லாஸாக தான் இருந்திருக்கு என்னன்னா? ஆமாம், லாஸ்ட் அதான் சொல்கிறேன். 3 கேஜி ஒரு 7 ரூபான்னு வச்சுங்களேன். 3 கேஜி என்ன ஆகுது? ஒரு கேஜி வந்து 7 ரூபா வருதுன்னா 21 ரூபா வருது. கிட்டத்தட்ட 30 ரூபா நஷ்டம் தான் வருது. ஆனால் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு அதிகமாக ஓட்டுறப்ப நமக்கு அவ்வளோ தெரியாது. 8 மணி வரைக்கும் தான் ஓட்டுவேன், வீட்டுக்கு போயிடுவேன். பெரம்பூர் வீடு எனக்கு. 9 மணி வரைக்கும் இப்போ ஓட்டினா தான் கொஞ்சம் அந்த இது ஈக்குவல் பண்ணுறதா இருக்குது. அதுதான் சார், வேறு ஒன்று. ஓகே, நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சொல்லுங்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை அதிகரிச்சிச்சுண்ணா. காரணம் என்ன சொன்னாங்கன்னா, யூஎஸ் ஈரான் வார் அப்படின்னாங்கண்ணா. ரைட்டு. 107 ரூபா 80 பைசா விற்கிதுண்ணா இன்னைக்கு. ஆமாம். இப்போ என்ன யூஎஸ் ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து வாரம் நிறுத்த போகிறோம், பீஸ் டீடியை சைன் பண்ண போகிறோம், நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபார்மஸ் ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்கண்ணா. ரைட்டு. இதனால பெட்ரோல் விலை குறையுன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ கொஞ்சம் நல்லாயிருக்கும்? ஒரு 10 ரூபா குறைச்சாலே நாங்கள் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த 10-20 இதுக்கு மேலே ஏறிக்கிட்டே போச்சு அப்படின்னாக்கா எங்களுடைய வருமானத்துக்கு அது வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதனால் ஒரு 10 ரூபா மட்டும் கம்மி பண்ணாலே போதும். ஆனால் இந்த பெட்ரோல் உயர்னால உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் மாதம் பாதிச்சு? மாதம் எப்படியும் மேக்ஸிமம் வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2000-3000 பாதிக்குது. அது நான் வீட்டு வாடகை கட்டவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் ஒரு 10 ரூபா கம்மி பண்ணாங்கன்னா எனக்கு ஓகே, ரொம்ப நிம்மதியாக இருக்கும். என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு கரெக்டாக போயிட்டுருக்கோம். இப்போ பெட்ரோல் யூஸ் உயர்னால இப்போ வண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை பஸ் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்களா? பஸ்ஸு தான் போயிட்டுருக்குறேன். பெட்ரோல் அதிகமானதுனால பஸ்ஸில் போகிறேன். அங்கே வேலைக்கு போகிற இடத்துல கொஞ்சம் தடங்கள் கொஞ்சம் வருது. ஏன் லேட்டாக வர, ஏன் இது பண்ணுற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த ரீசனை நான் சொல்லிவிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒன்றும் கிடையாது, அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த பெட்ரோல் விலை ஏறினதுனால. அதனால் அப்படி போயிட்டு வந்துட்டுருக்குறேன். ஓகே, 10 ரூபா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 10 ரூபா கம்மி பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நல்லபடியாக நிம்மதியாக இருக்கலாம். ஓகேண்ணா. இது மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே போச்சுனாக்கா டூ வீலரே ஓடாதுங்க. ஆமாண்ணா. அதுதான் உண்மை. வீட்டில் தான் போட்டு பூட்டி வைக்கணும், இல்லை காயலாங்கல்ல தான் தூக்கி போகணும். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, நன்றிண்ணா. ரைட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 107 ரூபா 80 பைசா பெட்ரோல் விற்கிதுண்ணா. இப்போ வந்து யூஎஸும் ஈரானும் வந்து இப்போ பீஸ் சைன் பண்ண போகிறோம், நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபார்மஸ் ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ பெட்ரோல் குறைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா? சரி, அவங்க எப்படி தான் சைன் பண்ணாலும் சரி,
இவங்க பெட்ரோல் விலை ஏற்றுனதாக தான் வச்சுருப்பாங்க, இறக்க மாட்டாங்க. இறக்குனாங்கன்னா காடி ஸ்ட்ரீட். சரிங்களா? ஓகேண்ணா. அதனால் நம்ம எவ்வளோ பேசினாலும் கொண்டாலும் ஒன்றும் எடுத்துக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டோடைய நீட்ஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? அவங்களுடைய இதை தான் பார்ப்பாங்க. ஆனால் மக்களுடைய நீட்ஸ் அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. மக்களுக்காக தான் அவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க நமக்காக எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இதை கன்சிடர் பண்ணுதோ பண்ணட்டும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே ஸ்டேட் டேக்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களும் அந்த டேக்ஸை லெஸ் பண்ணாங்களும் பெட்டராக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்களோட டேக்ஸை லெஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நம்ம மக்களுக்கு வந்து கரெக்டான சர்வீஸ் கொடுக்கல, மக்களுக்கு சரியான கரெக்டான சர்வீஸ் கொடுக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து 107 ரூபா 80 பைசா விற்கிதுண்ணா. இப்போ கொஞ்சம் அதை கொஞ்சம் கம்மிப்படுத்தலாம், மேக்ஸிமம் கம்மிப்படுத்தி இப்போ என்னன்னா கொண்டு வரலாம். சிக்கல் இருந்தால் அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வரதுக்கு மேலும் நம்ம வந்து கடமைப்பட்டவனா இருக்கணும். எல்லாரும் ஓரளவுக்கு இது பண்ணால் கொஞ்சம் கம்மியான எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் விஷயத்தில் கொஞ்சம் நல்ல ரெகுலரேஷன் ஆகும். அது கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஒரு 2 டூ வீலர் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். டூ வீலருக்கு எடுத்துகிட்டு வேலைக்கு போகணுன்னா அதுக்கு அர்ஜெண்ட்டாக போகிறதுக்கு பெட்ரோல் இல்லை கையில், ரொம்ப போகிற ஃபேமிலியெல்லாம் என்ன செய்யும் முடியும். கொஞ்சம் கம்மிப்படுத்தணும், மேக்ஸிமம் எவ்வளோ கம்மிப்படுத்தலாம், அவ்வளோதான். ஆனால் இப்போ வந்து யூஎஸும் ஈரானும் என்ன சொன்னாங்கன்னா பீஸ் சைன் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ண போகிறோம்னு இருக்காங்க. உங்களுக்கு பெட்ரோல் இப்போ 107 ரூபா 80 பைசாலேருந்து எவ்வளோ குறைச்சா நல்லா இருக்கும்ண்ணா கவர்மெண்ட்? அது மேக்ஸிமம் ஒரு 100க்கு 2% மேக்ஸிமம் 2% குறைச்சா பரவாயில்ல. 2% மேக்ஸிமம் குறைக்கலாம், இல்லைன்னா மேக்ஸிமம் 5% கூட குறைக்க சான்ஸ் இருக்குது, குறைக்கலாம். ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிஎன்ஜி பெட்ரோல்லாம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. நான் காரணம் வந்து போர்னு சொல்லியிருந்தாங்கண்ணா. அது கூட வாழ்வாதாரத்தை எப்படி நான் பாதிச்சு விலை வந்தது? அங்கே போனதுக்கு எங்கள் வயிற்றில் அடிக்கூடாது. இப்போது சவாய் அதே பெட்ரோல் காசு ஆயிடுச்சு, கேஸ் விலை ஆயிடுச்சு, சிஎன்ஜி ஆயிடுச்சு. ஓகேண்ணா. ஆனால் ஆப்பில் பார்த்தா அதே காசு தான் கொடுக்காங்க, கட்டுப்படி ஆகாது. எங்கள் சவாய் போனால் அதே காசு தான் கொடுக்காங்க. ஒன்றும் சரி ஓட்டணுமே, அதுக்குன்னா ஓடிட்டு இருக்கோம், அதுதான். ஆனால் சுத்தமாக எங்களுக்கு லாபம் கிடையாது. நான் ஆப்புலேயும் ஏற்றி கொடுக்கணும், எல்லா ஆப்புலேயும் அந்த பஸ் என்ன லேட் இருந்துச்சு அதே தான் கொடுக்காங்க. மீட்டர் காசும் கவர்மெண்ட் ஏற்றி கொடுக்கணும்னு தெரியல. ஓகேண்ணா. ரொம்ப வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏதோ ஓட்டணும், வாடகை கொடுக்கணும், வழி இல்லை. ஏன்னா வேலைக்கு எங்களால் இப்போ டக்குன்னு போக முடியாது, வண்டி வாங்கி போட்டோம். அப்போ வேலைக்கு நாங்கள் எப்படி போக முடியும்? ஏதோ கொஞ்சம் பார்த்து செஞ்சால் நல்லா இருக்குது கவர்மெண்ட்டு. ஆனால் இப்போ நீங்கள் சிஎன்ஜி எல்பிஜி ஆட்டோவுக்கு எந்த சிஎன்ஜி நான் போகிறதுக்கு முன்னாடி வந்து 88 ரூபா இருந்துச்சு. இப்போ அவங்க எல்பிஜி விலை ஏற்றினால நம்மளுக்கும் அப்படி ஏற்றி 97 ரூபா ஆகிட்டாங்க. மைலேஜ் அடிப்படுது எங்களுக்கு. ஒரு செவ்வாய்க்கு மைலேஜ் அடிப்படும்ல, புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றி இந்த மாதிரி விலை ஏறி இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு அதே காசு. ஆப்பிள் என்ன காசு காட்டுதா, என்ன மிஞ்சி போனால் 10 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகேண்ணா. அவங்கள்ட்ட எஸ்ஸா கேட்க முடியாது. அவங்க கேட்டால் அந்த இது ஆப்பு பார்த்தா கொடுக்காங்க. அவங்க ஏதாவது 102 பேர் நினச்சா எஸ்ஸா காசு கொடுக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 வருஷம் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ மீட்ரு இது அதே தான். அதுதான் அதே மீட்டர். அதான் சொன்னேன், 10 வருஷம் முன்னாடி என்ன மீட்டர் இருந்துச்சோ அதே மீட்டர் தான் இப்போ கொடுக்காங்க. நாப்பில் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு 170 180 தான் கொடுக்காங்க. நாங்கள் அது பார்த்து வழி இல்லை. 10 கிலோமீட்டருக்கு 200 கொடுத்தா போதும். எங்களுக்கு கிலோமீட்டருக்கு 20 கணக்கு. அந்த 200 கொடுத்தா போதும். ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அந்த 10 கிலோமீட்டருக்கு 170 150 அப்படி தான் கொடுக்காங்க. ரொம்ப கட்டுப்படி ஆகாமல் இது வழியில் தான் ஓடிட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈரான் போர் காரணமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிஎன்ஜி பெட்ரோல் எல்லாமே ப்ரைஸ் ஏற்றுனாங்கண்ணா. அது கூட வளராது எப்படின்னா பாதிச்சு? எங்களுக்கு 5 மாதம் சவாரி இல்லை சார், ஒன்றுமே ஆப்பில் கூட வரல. எங்களுக்கு சவாரி இல்லைன்னா ரேட்டு வரை ஏற்றுறாங்க. கட்டிப்பிட்ட பார்ட்டி கேட்டால் சண்டை வருது, கட்டிப்பிடியா மாட்டேன், மினிமம் ஏற்றி தர மாட்டாங்கன்னு என்ன பண்ணுவோம். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா போர் நிறுத்த போகிறோம், நாங்கள் வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ண போகிறோம்னு இருக்காங்கண்ணா. இப்போ உங்களுக்கு எவ்வளோ குறைச்சா நல்லா இருக்கும்? ஒரு 10 ரூபா குறைச்சா போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்ல. இப்போ நீங்கள் சிஎன்ஜி எல்பிஜி ஆனா உங்களுக்கு சிஎன்ஜி 10 ரூபா கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்குமாண்ணா? குறைச்சா. ஆனால் இப்போ விலை அதிகமாக இருந்தப்போ கஸ்டமர் சொன்னால் புரிஞ்சுட்டாங்க 10 ரூபா ஏற்றி சொன்னாங்க. புரிஞ்சுக்க மாட்றாங்க. அவங்க இன்னும் ஆப்பில் தான் கொடுக்குறாங்க, தவிர கொடுக்க மாட்றாங்க எக்ஸ்ட்ராலாம். ஆனால் இப்போ எல்லா பொருளும் விலைவாசி உயர்ந்துருக்கு. எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா மீட்டர் வந்து 10 வருஷமா எவ்வளோ இருந்துச்சோ அதே தான் 5 வருஷமா சார், 5 வருஷமா அப்படியே தான் இருக்குது. இன்னும் ஏற்றவில்லை இறக்கவே இல்லை, அப்படியே தான் வச்சுன்னுக்கிறாங்க. எங்களுக்கு கேட்டு பார்த்து ஒத்து போச்சு. ஒன்றும் சவாரி கூட இல்லை, சும்மா கணிப்பேன் 2 வரை கணிக்கிறேன். கவர்மெண்ட் சொன்னா நம்ம சொல்லுவீங்க. அவங்க என்ன சார் பண்ணுறாங்க, ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க. ஓகேண்ணா. அவங்க எப்படி அவங்க ஆப்போ இல்லை, அவங்க சொந்தமாக அதில் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. அவங்க ஆப்பு தான் நினைக்கிறாங்க, ஏற்ற மாட்றாங்க ஆப்பு. அவங்க சொந்தமாக ஆப்பு தான் வச்சுக்கிறாங்க. இந்த இல்லை ஓலா ராபிட் எல்லாம் அவங்களுக்கு தான் நினைக்கிறேன். ஓகேண்ணா. ஒன்றும் ஏற்ற மாட்றாங்க, கேட்டு எடுத்து போச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிஎன்ஜி பெட்ரோல் எல்லாத்தோட ப்ரைஸையும் ஏற்றுனாங்கண்ணா. காரணம் என்ன சொன்னாங்கன்னா யூஎஸ் ஈரான் போருன்னாங்கண்ணா.
அது உங்களோட வாழ்வாதாரத்தை எப்படின்னா பாதிச்சு? அதாவது வந்து பாதிக்கத்தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு விலை கம்மியாக இருந்தது. ஓகேண்ணா. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். கம்மியானா இது ஆட்டோ மீட்ரு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 12 வருஷம் ஜெயலலிதா அம்மா பீரியடில் போட்டது தான் இது. ஓகேண்ணா. அப்போ வந்து எடுத்து எப்போ கொடுக்குறாங்க. ஆனால் விலைவாசி பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. மக்கள் எல்லா விஷயத்துலையும் வந்து அதிகமாக அந்த எண்ணெய் ரேட்டோ அதை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் போய் வாங்கிடுறாங்க. ஓகேண்ணா. ஆட்டோவுக்கு வரும்போது தான் வந்து இப்போ இங்கே இப்போ எக்ஸ்பிரஸ் வண்டி போகிறது பெரிய இடம் தானே இது. ஆமாண்ணா. அங்கே இன்னமும் கொடுத்துட்றாங்க. இங்கே கொடுக்கும்போது தான் 10 ரூபாய்க்கு வந்து பெரிய நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இதுக்கு 10 ரூபா கேட்குறோம். சிலர் கொடுத்துட்றாங்க. கொடுக்காதவங்க வந்து நம்ம கேட்க முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா விலைவாசிக்கு ஏறுது இல்லைன்னு அதுக்கு தான் எங்களோட எங்கள் மட்டும் இல்லை, சாதாரண வேலை செய்கிறவங்களோட விலை அவங்க ரேட்டு ஏறணும், சம்பளமாக ஏறணும், உயர்வு. இப்போ சில கம்பெனி இப்போ லேடிஸை போகிறாங்க பார்த்தீங்களா, இன்னமும் 10,000 சம்பளம் தான் வாங்குறாங்க. ஆனால் மத்திய அரசு நியமித்து நான் தெரிஞ்சு 17,000 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் இன்னமும் பண்ணலை. அது மாநில அரசு கைட் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அந்த விலைவாசி வந்த மாதிரி வந்து கரெக்டாக இருக்கும். அது கருத்து. அதே வந்து சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து இந்தியாவோட இது. அதால் வந்து ரேட்டு வந்து நீங்கள் போகிற ரேட்டு கம்மியாக அது 50 கிலோமீட்டர் தருது வண்டி. நான் எல்பிஜி தான் வந்து எடுத்திருக்கேன். எல்பிஜி வந்து நான் எடுக்கும்போது 32 ரூபா தான் இருந்தது. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா 90 ரூபாய். அதுவும் இந்த ஒரு மாதத்தில் அதிகமாகிடுச்சு. ஒரு மாதம் ரொம்ப ஆமாம், அது அதிகமாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தாங்க. அதே காசு தான் வருமானம் கம்மியாயிடுச்சு, ஆட்டோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேண்ணா. பப்ளிக் இந்த ராபிட்டோ பைக்கால எங்களுக்கு ரொம்ப லாஸு. சாதாரணமாக இப்போ நீங்களே நினச்சி என்ன பண்ணுவீங்க, ஆட்டோவில் யாருன்னா 50 ரூபான்னா பைக்கில் 30 ரூபாய்க்கு போகிறீங்க. அது வந்து ஸ்டாஃபுங்களே போகிறாங்க. ஆஃபீஸ் போகிற ஸ்டாஃபுங்க தான் ஃபஸ்ட்டு ஓட்டியிருந்தாங்க. ஓகேண்ணா. ஈவினிங்கு காலையில் அப்படின்ற மாதிரி மார்னிங் ஓட்டினா இப்போ ரெகுலராக ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எங்களுக்கு சவாரி கிடைக்குது, பகலில் தான் கிடைக்கிறதே இல்லை. ஆனால் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா மீட்ரு வந்து 10 வருஷமா என்ன ரேட் வந்து அதே தான் இருக்குது. அதே தான் ரேட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஒயர் வாங்க போனாலும் அன்றைக்கி வந்து 20 ரூபா, அந்த ஒயர் மெக்கானிக் 10 ரூபாய் வாங்கியிருந்தான். இன்றைக்கி ஒயர் 100 ரூபா. ஓகேண்ணா. அவனுக்கு டபுளாக கேட்குறான் மெக்கானிக். அவனை பிடிக்கவே முடியல. ஓகேண்ணா. அவன் சொல்ல ரேட்டாக இருக்குது. எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க ரேட்டு, எங்களை தவிர. ஓகேண்ணா. ஆட்டோவை தவிர வீட்டு வாடகையும் சரி, கரண்ட்டு பில்லும் சரி, எல்லாமே வரியும் சரி, அரசாங்கம் போடுறது நாங்கள் கொடுக்க வேண்டியது. நாங்கள் சொந்த வீடு தான் எனக்கு. எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் தான் வந்து பின்தங்கி இருக்கிறோம். ஆட்டோ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது. ஆனால் எல்பிஜி எவ்வளோ குறைச்சா நல்லா இருக்குண்ணா உங்களுக்கு? இப்போதைக்கு 30 ரூபா குறைச்சா நல்லாயிருக்கும். 30 ரூபா குறைச்சா நல்லா இருக்கும். ஆனால் குறையுங்க. எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்கு ரேட்டை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மாதிரிலாம் கிடையாது. அது எப்போ இறக்குறாங்க தெரியாது, அது இறங்குறதே தெரியாது எங்களுக்கு. நாங்கள்லாம் 10 இப்போ 90 ரூபா 92 ரூபா இருந்தது. இப்போ 89 ரூபா வந்திருக்கு. ஒரு சில தனியார் பங்கில் வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தது. இப்போ எல்லா பங்க்லையும் ஒரே மாதிரி டிமாண்ட் இப்போ குறைஞ்சிருக்குன்றாங்க. ஆனால் எல்பிஜி கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெட்ரோல் குறையுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் பெட்ரோல் வந்து ரேட் ஒரே 100 ரூபாயில் தான் இருந்தது. இப்போ திரும்பி ஏற்றிருக்காங்க. கேட்டால் வந்து இந்த கொரோனாவால் வந்து பாதிச்சிது, ரெவன்யூ இல்லை, அது சமாளிக்கோசம் சொன்னாங்க. ஆனால் இப்போ எப்படி தெரியாது அது. ஓகேண்ணா. ஆனால் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், எல்பிஜி, சிஎன்ஜி எல்லாத்துக்குமே ப்ரைஸ் ஏற்றிருந்தாங்க. காரணம் வந்து யூஎஸ் ஈரான் வார்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம். அது உங்களோட இது வாழ்வாதாரத்தை எப்படி பாதிச்சு? ரொம்ப பாதிச்சிட்டேன் தலை. ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கே போகல இந்த எல்பிஜி வேலை. வீட்டுக்கு போகாமல் ஒரு நாள் தங்கி நைட்டு 10 டைம் தான் எல்பிஜியே கிடச்சிது. அவ்வளோ கஷ்டம். இந்த போரால் வந்து ரொம்ப மக்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ போர் முடிஞ்சதுன்னு சொல்லிடுறாங்க. கேட்டதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஆனால் விலை ஒன்றும் குறையில, அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ குறைச்சா நல்லா இருக்குண்ணா? பழைய ரேட்டு வந்தால் நல்லாயிருக்கும். பஜ்ஜி வேலை எங்கள் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. எல்லாமே ஏறிச்சு. A to Z ஏறிச்சு. ஒரு டீ முன்ன 10 ரூபாய் விற்றுருந்தது, இப்போ 15 ரூபா, 5 ரூபா. ஒரு பஜ்ஜி 10 ரூபா இருந்தது, 5 ரூபா. எல்லாமே ஏன்னா கேஸு விலை அவன் பிளாக்ல வாங்குறாங்க. அது சமயம் அதுக்குறாங்க. ஆட்டோ 56 ரூபா அந்த கேஸு. எல்பிஜி இன்னைக்கு 90 ரூபா. ஃபஸ்ட்டு 100 ரூபா இருக்குது. ஓகேண்ணா. இப்போ 90 ரூபா. இது கொஞ்சம் குறைஞ்சா ஆட்டோ தொழில் எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த கஸ்டமர் வேணால் புரிஞ்சுக்கான. இப்போ உங்களுக்கு இவ்வளோ விலை ஏறி இருக்கு, ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து கொடுக்க மாட்டுறாங்க சார். நான் ஏன் தரணும்? நான் உங்களுக்கு தரணும். நீ வந்தால் வரணும். அப்போ மட்டும் சம்பளமாக ஏற்றுறாங்க. கேட்டால் எங்களை மட்டும் நான் சம்பளம் ஏற்றுறாங்க. பப்ளிக்கிட்ட சொன்னால் இது ரீச் ஆக மாட்டேங்குது. நான் பண்ணுறது எங்கள் வாழ்வாதாரம், வீட்டு, குழந்தை, குட்டி, வீடு வாடகை, இதெல்லாம் கஷ்டப்படுது. அப்போலாம் 6 சவாரி பார்த்துட்டு போய்டும். இப்போ 6 சவாரியில் 20 சவாரி பார்க்குறதா இருக்குது. அதிகமாக ஹோட்டலு இதில் எதுவுமே இல்லை. இப்போது நல்லா சாப்பிட்டுலாம் வீட்டு சாப்பாடு தான். என்ன கச்சா சாப்பிடலாம். ஏன்னா ஹோட்டலில் போனால் விலை, டீ கடை போனால் விலை, எல்லாம் விலை எல்லாம் ஆயிடுச்சு சார். ஒரு இன்னும் நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். இது எப்போ நடக்கும்? ஓகேண்ணா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மீட்ரு வந்து 10 வருஷம் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அவ்வளோதான் இருக்குது. இன்னுமே எங்களுக்கு வந்து என்ன தான் விலைவாசி உயர்ந்தாலும் ஏற்ற மாட்டேன்றாங்க. ஆமாம் மீட்ரு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் மீட்டரை உயர்த்தணும். பழைய விலைலாம் ஏன்னா எல்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு. ஆமாண்ணா. அதோட விலை உயர்ந்துச்சுண்ணா. பெட்ரோலு அப்போ இப்போ தான் எல்பிஜி, அப்போல்லாம் பெட்ரோலு. இப்போ இன்றைக்கி பெட்ரோல் வந்து
நூறுரூபா 107 ரூபா, 106 80 ஏறுதுண்ணா. அதனால் மீட்ரு கொடுத்தா மீட்டரும் உயர்த்தணும். அதுதான் நல்லாயிருக்கும். தமிழக அரசு இது இப்போ புதுசாக வந்துக்கிறாரு முதலமைச்சர் விஜய். ரேட் ஆட்டோ எங்கள் கஷ்டம் அவருக்கும் தெரியும். பண்ணுறாரு. பண்ணால் மொத்தம் தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆட்டோ ஓடுது. ஓகேண்ணா. ஏன்னா அவ்வளோ குடும்பம் வாழணும். இப்போ எல்லாம் கஷ்டத்தில் கேஸ் டிமாண்டு, கேஸ் அந்த விலையில இன்னும் அப்படியே தான் இருக்குது தவிர இன்னும் குறையில. இது குறைச்சா சந்தோஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல், சிஎன்ஜி, எல்பிஜி எல்லாத்தோட ப்ரைஸ் ஏற்றிருந்தாங்க. காரணம் யூஎஸ் ஈரான் வார்னு சொல்லியிருந்தாங்க. அது உங்களோட வளர்த்து எப்படி பாதிச்சு? இது வந்து ஆட்டோ டிரைவர் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பாதிச்சு. சிலிண்டர் விலை 3000 ரூபாய் விற்றாங்க, ஓகேண்ணா. 2000 ரூபா விற்றாங்க. அதனால் வந்து சாப்பாடு 40 ரூபா கொடுத்த சாப்பாடுலாம் 70 ரூபா வரைக்கும் ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க தான். அதனால் அந்த என்றைக்காவது ஒரு நாள் கூட எங்களால் சாப்பிட முடியல. வீட்டிலேருந்து தான் எடுத்துன்னு வந்தால் சாப்பிடுவோம். இது வந்து இந்த விலைவாசி வந்து எல்லாமே இறங்கணும். பெட்ரோல் டீசலை மட்டுமே நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. அடிப்படை டீ, பஜ்ஜி, ஒரு ஆட்டோ டிரைவரே ஒரு போகும்போது ஒரு டீ சாப்பிடுவான், 10 ரூபா 12 ரூபா தான் சாப்பிட முடியும். ஒரு பஜ்ஜி 10 ரூபா 12 ரூபா தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி எல்லாமே இறங்கினா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ போகிற நிறுத்த போகிறோம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்கண்ணா. உங்களுக்கு எவ்வளோ ரேட் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும்ண்ணா? என்ன சார், நாங்கள் சிஎன்ஜி வந்து 80 ரூபா போட்டிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 98 ரூபா விற்கிறாங்க. ஓகேண்ணா. எல்பிஜி வந்து அவங்க 60 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க, இப்போ வந்து 89 ரூபா விற்கிறாங்க. அதுலேருந்து அதே மாதிரி லெவலில் இருந்தால் போதும். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அந்த லெவலில் இருந்தாலே அதை ஓட்டி மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, மீட்ரு வந்து 10 வருஷம் இருந்து அதே தான் இருக்குதுன்றாங்க. அதை எப்படி நான் பார்க்குறீங்க நீங்கள்? அது வந்து இன்றைக்கி ஓலா ரேட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. 1250 போட்டு தான் மீட்ரு போட்டு அவங்க பார்த்து ஏதாவது எக்ஸ்ட்ரா பீக் ஹவர் கீக்கரில் போது எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அந்த ரேட்டு போட்டு தான் ஓட்டின்னுக்கிறாங்க. ஏதோ ஒரு மினிமம் ஒரு 50 ரூபா கொடுத்து கிலோமீட்டருக்கு ஒரு 20 ரூபா கொடுத்தா அழகாக வாழ்வாதாரத்தை கரெக்ட் பண்ணின்னு போகிறதுக்கு ஆள் இருக்குது. ஓகேண்ணா. நான் அரசாங்கத்தை கோரிக்கை வச்சுறேன் அப்படி. அரசாங்கத்துக்கு கோரிக்கைன்னா இன்னும் நல்லா செய்யணும். தமிழ்நாடு இன்னும் நல்லா வளர்ச்சி அடையணும். ஓகேண்ணா. இன்னும் வந்து இன்னும் ஏழைங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட மேலேயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி இன்னும் அதிகமாக ஏழை இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதுதான் அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள். ஏழை இல்லாத மாநிலமாக இருந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அவ்வளோதான்.